ஹாய்ப்பா, வணக்கம். வாங்க. நேத்தைக்கு சண்டே மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தோம். என்னென்ன பர்ச்சேசிங் பண்ணியிருக்கிறேன் அப்படின்றத காமிக்கிறேன் வாங்க. அ பாருங்க ஃபர்ஸ்ட்டு கேரட்டு. கேரட் வந்துட்டு 1 கிலோ வந்துட்டு ரூ. 60 சொன்னாங்க. நாங்க அடிக்கடி வாங்குற ஆளு அப்படின்றதுனால 40 வாங்கினோம். அப்புறம் பாவக்காய் பாருங்க. பாவக்காவுமே கிலோ வந்துட்டு ரூ. 70 சொன்னான். என்னமோ சுகர்னால வந்துட்டு நிறையா வாங்குறாங்கன்ட்டு விலைய கூப்பிட்டால நம்ம தெரியல. நாங்கள் வந்துட்டு ஒரு 30 வாங்கலாம், வீட்டில் கொஞ்சம் இருந்துச்சு அப்படின்ட்டு 30 வாங்கினோம். இது வந்துட்டு வெள்ளரிக்காய் கீரை, இது 1 கிலோ வந்துட்டு 30 தக்காளிங்க 2 கிலோ வந்துட்டு 40 வாங்கினோம். கிலோ 20 40 வாங்கினோம். இஞ்சி வந்துட்டு அது அரை கிலோவே 60 அப்படின்னாங்க. அரை கிலோ வாங்கியாச்சு. அப்புறம் குடமிளகாய் வந்துட்டு 1 கிலோ 40 வாங்கினோம்ப்பா. 1 கிலோ 50 நாங்கள் 40 வாங்கினோம். ஒரே இடத்துல ஒரு 4-5 காய் நம்ம தெரிஞ்ச ஆள் அடிக்கடி வாங்குவோம், அதனால் ஒரே ஆள்கிட்ட வாங்கணும். இது இது எல்லாமே மார்க்கெட்டில் சண்டே மார்க்கெட்டில் வாங்கினதுப்பா. கடையிலலாம் ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா ரேட்டு வந்து ஜாஸ்தி. அப்புறம் பாருங்கள் பந்துக்கோப்பி முட்டைக்கோசு அரை கிலோ, இதுவுமே 40 இருந்துச்சு அந்த முட்டைக்கோசு. அப்புறம் கீயா, இங்கே வந்து கீயான்றது வந்து சுரைக்காய்க்கு பேர் கீயா. இது 1 கிலோ 1 கிலோ வந்துட்டு 50 வாங்கியாச்சு. அப்புறம் சஜன், முருங்கைக்காய்க்கு பேர் ஹிந்தியில் சஜனா, சரிங்களா. இது வந்துட்டு 1 கிலோ வந்துட்டு 60. இதில் வந்துட்டு 1 பைசா கூட குறைக்கல. 1 கிலோ வந்துட்டு 60. அப்புறம் காலிஃப்ளவர், ஃபூல்கோபி, ஹிந்தியில் ஃபூல்கோபி காலிஃப்ளவரு 1 கிலோ வந்துட்டு 80 இருந்துச்சுப்பா. குறைக்கவே இல்லைப்பா. இந்த முருங்கைக்காயும் எதுவுமே குறைக்கல, வாங்கியாச்சு, சரிங்களா. அப்புறம் பச்சை மிளகாயும் கொத்தமல்லி தலையும் எங்கள் வீட்டுக்காரர் வாங்கிட்டு வந்தார். அது எவ்வளோக்கு வாங்கினாருன்னு தெரியல பச்சை மிளகா. ஆனால் கொத்தமல்லி தலை ஒரு கட்டு 30 ஒரு கட்டு 30 கொத்தமல்லி தலை. ஆனால் எங்கள் வீட்டில் எவ்வளோ வாங்கினான்னு தெரியல. அப்புறம் போம்கிரானட் வந்துட்டு 1 கிலோ 100. போம்கிரானட் 1 கிலோ 100. காய்கறியெல்லாம் அவ்வளோதாப்பா. அடுத்து பழம். அப்புறம் பாருங்கள் முலாம்பழம் வந்துட்டு 2,4 கிலோ 100 முலாம்பழம் 3 இருந்துச்சு. ஒன்று நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கட் பண்ணி போல தோணுச்சு, கட் பண்ணி சாப்பிட்டாச்சு. அதனால் 2 வச்சிருக்கேன் பாருங்க. அதான் 2,4 கிலோ 100 வாங்கினோம். அப்புறம் சிக்கு அப்படிங்கிறது வந்து சப்போட்டா பழம், உருளைக்கிழங்கு மாதிரியே இருக்குது பாருங்க. நம்ம ஊரில் சப்போட்டா பழம் சொல்கிறது இங்கே சிக்குன்னு சொல்லுவாங்க. சிக்கு இதுவுமே கிலோ வந்துட்டு 60 சொன்னோம். அப்புறமா பழம் கொஞ்சம் நல்லா வந்தால் பாருங்கள், பழுத்த பழமாக கொஞ்சம் இருந்ததுனால நாங்கள் விலையை குறைச்சி கொடுக்க சொல்லி 40 வாங்கினோம் 1 கிலோ. இவ்வளவு காயும் போட்டு நம்ம பையில் போட்டு வந்தோன்னா எப்படிங்க அடிபடாமல் இருக்கும். கொஞ்சம் பாருங்கள் நல்லா கொலன்னு ஆயிடுச்சு. இப்போ ஜூஸ் போட்டுற வேண்டியதான். இன்னைக்கு தாங்க எங்கள் வீட்டுக்காரர் நானும் நேற்றைக்கு மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்ததில் ஒரு கூடையோ நொம்பிடுச்சுங்க காய். பிறகு இது வந்து இறால் வந்துட்டு அரை கிலோ வந்துட்டு 300, 650 கிலோ. நாங்கள் வந்துட்டு 300 கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கினோம். வேறு வழி இல்லை, பசங்களுக்கும் ஒன்றும் வாங்குற மாதிரி ஐடியா இல்லை, அதனால் பிரான் வந்து வாங்கியாச்சு. வாங்கும்போது நிறையா இருந்துச்சுங்க, குடிச்சதுக்கப்புறம் இவ்வளோதான் இருக்குது. இது வந்து ஆட்டுக்கறி அரை கிலோ 500, கிலோ வந்துட்டு 900 போடுறாங்க. நாங்கள் இது வாங்கினது வந்து அரை கிலோ கொஞ்சம் கூட இருந்துச்சு. நான் அப்படியே 500 போட்டான். 500 வாங்கியாச்சு. இதுதான் சண்டே மார்க்கெட்டில் நாங்கள் பர்ச்சேசிங் பண்ணோம். நீங்களும் உங்கள் இடத்துல நீங்கள் இருக்கிற ஏரியாவில் மார்க்கெட்லேயோ கடையிலையோ என்ன மாதிரி வந்துட்டு
வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு ரேட்டு அதில் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கப்பா. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.